வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டெலிட் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி நம்ம டெலிட் ஏபி அப்டேட் ஏபி எதுன்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம், வியூ பை ஐடி. ஒரு பர்டிகுலர் கஸ்டமரை இப்போ கிளைண்ட் கஸ்டமர் ஐடி கொடுத்தாங்கன்னா அந்த கஸ்டமர் ஐடிக்கான கஸ்டமரை இந்த லிஸ்ட்டில் தேடி நம்ம காமிச்சோம். ஓகேங்களா, அதுக்கான ஏபி எழுதணும், வியூ பை ஐடின்ற மாதிரி. ஓகேவா, இதுதான் கெட் கஸ்டமர் பை ஐடி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அப்டேட் பண்ண போகிறோம். ஒரு கஸ்டமரை கண்டுபிடிச்சி அந்த கஸ்டமருக்கான டேட்டாவை அப்டேட் பண்ண போகிறோம். கிளைண்ட் ஏதோ டேட்டாவை அப்டேட் பண்ண நினைக்கிறாங்க, அந்த டேட்டா அவங்க அனுப்புவாங்க கிளைண்ட் சைட்லேருந்து. ஓகேங்களா, அந்த டேட்டாவை வாங்கி நம்ம இந்த லிஸ்ட்டில் அந்த கஸ்டமரை கண்டுபிடிச்சி அந்த கஸ்டமரை எடுத்து கிளைண்ட் என்ன மாடிஃபிகேஷன் அனுப்பியிருக்காங்களோ அந்த மாடிஃபிகேஷனை நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க கஸ்டமருக்கு அப்டேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு இது அப்படியே நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இந்த மெத்தடை காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே போய்ட்டு மெத்தட் நேம் அப்டேட் கஸ்டமர் பை ஐடின்னு கொடுத்துக்கிட்டு பாத் வேரியபிளில் கஸ்டமர் ஐடி அனுப்பணும், கிளைண்ட் அனுப்பணும், எந்த கஸ்டமர் ஐடி அவங்க அப்டேட் பண்ண போகிறாங்கன்றது. அதுக்கப்புறமா என்ன அப்டேட் பண்ண போகிறாங்கன்றதை சொல்லணும். பார்த்தீங்களா, அதுக்கு திருப்பி எனக்கு என்ன தேவை, ரிக்வெஸ்ட் பாடி தேவை. இந்த ரிக்வெஸ்ட் பாடியை அப்படியே நான் காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிட்டு இப்போ கிளைண்ட் அனுப்புகிற மாடிஃபை பண்ணக்கூடிய கஸ்டமர் டேட்டா எல்லாம் எங்கே வரும்னா இந்த கஸ்டமர் ஆப்ஜெக்டில் தான் வரும். ஓகேங்களா, கிளைண்ட் கஸ்டமர் ஆப்ஜெக்ட் மட்டும் மாடிஃபை பண்ணக்கூடிய டேட்டா மட்டும் அனுப்புவாங்க. பிரைமரி கீ, அதாவது கஸ்டமர் ஐடி இந்த யூஆர்எல் பாத்தில் வந்துடும். ஸோ இதில் கஸ்டமர் ஐடி இருக்காதுன்றதுனால என்ன பண்ணிக்கிறேன், நான் இந்த கஸ்டமர் ஆப்ஜெக்டில் அந்த டேட்டா கிளைண்ட் அனுப்புகிற அந்த கஸ்டமர் ஆப்ஜெக்டில் போய்ட்டு நான் இந்த கஸ்டமர் ஐடியை செட் பண்ணிக்கிறேன். பாத் வேரியபிளில் வர கஸ்டமர் ஐடியை செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கஸ்டமர் லிஸ்ட்டில் இருக்க கஸ்டமர் ஐடியும் கிளைண்ட் அனுப்புகிற கஸ்டமர் ஐடியும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணுற போன கிளாஸில், இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. இது புரிஞ்சிங்கன்னா நீங்கள் முன்னாடி கிளாஸ் போய் பாருங்கள். ஓகேவா, அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்டில் இருக்க ஃபில்டர் மெத்தட் மூலமாக நான் செக் பண்ணுறேன் ஒவ்வொரு கரண்ட் கஸ்டமர் ஐடியும் இந்த கஸ்டமர் ஐடியா மேட்ச் ஆகுதான்னு. அப்படி மேட்ச் ஆச்சுன்னா ஃபைண்ட் எனி மூலமாக அந்த கஸ்டமரை எடுத்து இந்த கரண்ட் கஸ்டமர் ஆப்ஜெக்டில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, போட்டுக்கிட்ட பிறகு இப்போ நம்மளுக்கு எந்த கஸ்டமர் மாடிஃபை பண்ணமோ அந்த கஸ்டமர் நம்மளுக்கு கிடச்சாச்சு. இப்போது இந்த கஸ்டமர் ஆப்ஜெக்டில் கிளைண்ட் அனுப்புனா இந்த கஸ்டமர் டேட்டாவை பாஸ் பண்ணணும், அப்டேட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது, ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கில் ஒரு மெத்தட் இருக்குது, bnutils டாட் காப்பி ப்ராப்பர்ட்டிஸ். இந்த காப்பி ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட் மூலமாக ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்டில் இருக்க டேட்டாக்கு காப்பி பண்ண முடியும் நம்மளால். ஓகேவா, இப்போ bnutils டாட் காப்பி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் சோர்ஸ் ப்ராப்பர்ட்டி. எந்த கஸ்டமர் ஆப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் காப்பி பண்ண போகிறீங்க, இங்கே தானே கிளைண்ட் அனுப்பியிருக்காங்க எதா அப்டேட் பண்ணுன்ற டேட்டாவை. அப்போது இதுதான் சோர்ஸ் ஆப்ஜெக்ட். அப்போ இந்த சோர்ஸ் ஆப்ஜெக்டாக இங்கே போட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில். செகண்ட் ஆர்குமெண்ட்டில் எதில் காப்பி பண்ண போகிறீங்க, எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அதை மூவ் பண்ண போகிறீங்க. நான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு லிஃப்ட்லேருந்து எடுத்துருக்கோம், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் மூவ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த மெத்தட் மூலமாக இந்த கஸ்டமரில் இருக்க டேட்டாவை இந்த கஸ்டமருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பிறகு ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா நம்ம கஸ்டமர் லிஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ ரிட்டர்ன் கரண்ட் கஸ்டமர்னால் நான் மாடிஃபை பண்ண டேட்டாவை ரெஸ்பான்ஸாக கிளைண்ட்டுக்கு அனுப்புகிறேன். ஓகே, இப்போ நான் போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு டெமோ காமிக்க போகிறேன். ஓகேவா, போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே மாடிஃபை பண்ணுறதுனால இங்கே என்ன கொடுத்துருக்கேன், PutMapping கொடுத்துருக்கேன். ஓகே, PutMapping. ஓகே, போஸ்ட்மேன் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ சர்வரை ஸ்டார்ட் பண்ணுவோம். சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த லிஸ்ட்டில் எதுவுமே இருக்காது இல்லையா, இப்போ தான் சர்வர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால சம் டேட்டா ஐ வாண்ட் ஆடு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன். 1 2 3 3 ரெக்கார்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 3 ரெக்கார்டும் ஆட் ஆயிருக்கான்னு பார்த்துப்போம். கெட் மெத்தட் மூலம் பார்த்துக்கிறேன். 3மே ஆட் ஆயிருக்கு பாருங்கள். எல்லாமே ஒரே டேட்டா தான், நம்பர் மட்டும் தான் மாறுது. ஓகேவா, இப்போ ஐ வாண்ட் டு modify this customer ID. ஓகேங்களா,
ரெண்டாவது கஸ்டமர் ஐடியை மாடிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கஸ்டமர் நான் மாடிஃபை பண்ண போகிறேன். ஓகே, அப்போ மாடிஃபை பண்ண என்ன பண்ணணும், நம்ம புட் மேப்பிங் ரெஸ்ட் API நம்ம வந்து பயன்படுத்தணும். ஓகே, இப்போ இங்கே வந்து யூஆர்எல்லாம் சேம் தான், அதனால் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், புட்டுன்னு கொடுத்துட்டு பாடியில் வந்து போயிட்டு நம்ம ஏதாவது டேட்டா கொடுத்துக்கணும், மாடிஃபை பண்ண போகிற டேட்டா. நான் வந்து இந்த எக்ஸாம்பிளில் வந்து லாஸ்ட் டைம் மட்டும் தான் மாடிஃபை பண்ணுறேன். எத்தனாவது கஸ்டமர், ரெண்டாவது கஸ்டமர். ஒன்ஸ் சென்ட் பண்ண பிறகு மாடிஃபை ஆன டேட்டா இங்கே வந்து ரெஸ்பான்ஸாக வரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் நான். ஒன்ஸ் நான் மாடிஃபை பண்ணிட்ட பிறகு அந்த ஆப்ஜெக்ட் அதாவது இங்கே ரெஸ்பான்ஸாக அனுப்புகிறேன். இப்போ பார்ப்போம் பாருங்கள், கேஸ் 1 கொடுத்துருக்கேன். கேஸ் 1 தான் ரெஸ்பான்ஸாக வந்திருக்கு. இப்போது இந்த டேட்டா வந்து லிஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ போயிட்டு நான் எல்லா டேட்டாவையும் ஃபெச் பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்கள், இந்த ரெண்டாவது கஸ்டமர் டேட்டாவில் லாஸ்ட் நேம் வந்து கேஸ் 1 இருக்குது. இப்போ மாடிஃபை ஆகிடுச்சு. இப்போ மூணாவது பண்ணி பார்ப்போமா? அதுக்கு இங்கே 3 கொடுத்துக்கணும். 3 கொடுத்துட்டு இந்த பாடியில் போயிட்டு ரவி தேஜா மூணாவது மாடிஃபை ஆகிடுச்சு நினைக்கிறேன். இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், மூணாவது ரவி தேஜா மாடிஃபை ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த மெத்தட் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ எப்போ whenever you want to do some updation to the server, நம்ம என்ன பண்ணோம், புட் மேப்பிங் பயன்படுத்தணும். புட் மேப்பிங் பயன்படுத்தி தான் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும். அதுதான் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, அடுத்து வந்து நான் டெலீட் பண்ண போகிறேன். டெலீட்டுக்கும் அதே தான், அப்படியே எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து delete mapping கொடுத்துருங்க. delete mapping, அப்புறம் இது delete மெத்தட் நேம் மாற்றிங்க. delete mapping URL சேம் தான். எந்த கஸ்டமரை delete பண்ண போகிறீங்களோ அந்த கஸ்டமரை நம்ம பாஸ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரிக்வெஸ்ட் பாடி தேவையில்லை, கஸ்டமர் டேட்டாலாம் தேவையில்லை. எந்த ஐடியா ரிமூவ் பண்ணுமோ அந்த ஐடியா மட்டும் அனுப்பிச்சா போதும். அதனால் ரிக்வெஸ்ட் பாடி எடுத்துடுறேன். இது தேவையில்லை, காப்பி ப்ராப்பர்ட்டிஸும் தேவையில்லை, இது எடுத்துட்டு இப்போ இந்த லைன் தேவை நம்மளுக்கு. ஸோ எந்த கஸ்டமர் ஐடியை ரிமூவ் பண்ணணுமோ அந்த கஸ்டமர் ஐடியை கஸ்டமர் லிஸ்ட்டில் இருக்கும், அதை நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அது ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் மூலமாக ஃபில்டர் மெத்தட் வழியாக கண்டுபிடிச்சி இங்கே போட்டுக்கிறேன். இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம அந்த கஸ்டமர் லிஸ்ட் டாட் ரிமூவ் ஆஃப் கரண்ட் கஸ்டமர், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ரிமூவ் பண்ண கஸ்டமரை ரெஸ்பான்ஸை நான் அனுப்புகிறாங்க. ஓகே, இப்போ ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா? ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது எந்த டேட்டாவும் இருக்காது. இப்போ தான் ரீஸ்டார்ட் பண்ணதுனால ஐ வாண்ட் ஆட் சம் டேட்டா. 1 2 3 3 டேட்டா ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி பார்ப்போம். 3 டேட்டா திருப்பி லிஸ்ட் ஆட் பண்ணி விட்டேன். போஸ்ட் மெத்தட் வச்சு ஐ வாண்ட் லிஸ்ட்டில் லிஸ்ட் பண்ணி பார்ப்போம். 4 இருக்கும் பாருங்க, 4 டேட்டா ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஐ வாண்ட் டு ரிமூவ் தேர்ட் கஸ்டமர் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், யூஆர்எல் இதே யூஆர்எல் தான், நம்ம ஜஸ்ட் வந்து delete ரிக்வெஸ்ட் மெத்தடை செலக்ட் பண்ணிக்கின்னு நம்ம பாடியில் எதுவும் தேவை கிடையாது, எடுத்துட்டு ஏன்னா நம்ம ரிக்வெஸ்ட் பாடி இங்கே பாஸ் பண்ணல, தேவையில்லை. இப்போ நான் அனுப்பின உடனே இந்த கஸ்டமர் ஐடி இங்கே வரும், 3 வரும். அதுக்கான மேட்சிங் ரெக்கார்டு எடுத்து இங்கே போட்டுட்டு லிஃப்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம். அந்த ஆப்ரேஷன் தான் நடக்கும் இப்போது. ஓகே, சென்ட் பண்ணுற ரிக்வெஸ்ட்டை ரிமூவ் பண்ண பிறகு ரிமூவ் பண்ண டேட்டாவை ரெஸ்பான்ஸாக கிளைண்ட்டுக்கு அனுப்புகிறேன். அதனால தான் வந்து ரிமூவ் பண்ண டேட்டா வந்து இங்கே ரெஸ்பான்ஸாக வருது. இப்போ ரிமூவ் ஆக்ஷன் காமிக்குது. அது எப்படி மேக் ஷூர் பண்ணுறது, திருப்பியும் நம்ம எல்லாத்தையும் லிஃப்ட் அவுட் பண்ணி பார்ப்போம். 4வது ரெக்கார்டு தான் ரிமூவ் பண்ணேன், சாரி 3வது ரெக்கார்டு. இப்போ திருப்பி எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்க போகிறேன். 1 2 இருக்குது, 3 இல்லை, 4 இருக்குது பாருங்கள். இப்போ இன்னொரு ரெக்கார்டை டெலிட் பண்ணுறேன். 1வது ரெக்கார்டு டெலிட் பண்ணலாம். இப்போ 1வது ரெக்கார்டு டெலிட் பண்ண மாதிரி காமிச்சிருச்சு. இப்போ திருப்பி லிஸ்ட் அவுட் பண்ணி பார்ப்பேன் எல்லாத்தையும். இப்போ 2 4 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம delete API உருவாக்கியாச்சு. இப்போ delete கெட்டு அப்புறம் சேவ் இதை நான் பண்ணிட்டு ஒரு சிம்பிள் CRUD ஆப்ரேஷன் பண்ணியாச்சு.
அடுத்த கிளாஸில் வந்து இது மாதிரி எதுக்கு நான் URL வடிவமைக்கிறேன்றதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சில கான்செப்ட்லாம் நான் சொல்ல போகிறேன். சில கோட் சேஞ்சஸ்லாம் பண்ணுவேன் இதுலேயே நான். அதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஒன்ஸ் அடுத்த கிளாஸ் நீங்கள் கவர் பண்ணிட்டோன்னா ஒரு REST API எப்படி உருவாக்குறது என்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு, உங்கள் உறவுகளுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க. யாரெல்லாம் ஸ்ப்ரிங் பூட்டை வந்து தமிழில் நல்லா பார்த்து புரிஞ்சு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கிளாஸோட வரும். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி பார்ப்போம். இந்த REST API URLலாம் எப்படி வடிவமைக்கிறது, அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்ன என்றதை அடுத்த வீடியோவில் விளக்கமாக பார்ப்போம். Until then, bye bye from Suresh.